Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. நடுநடுங்க வைக்கும் திகில் சம்பவங்கள். மிஸ் ரூபி 2008 உங்க வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க. ஓகே, இது வந்து 2008 எனக்கு அப்போ ஒரு 9 வயசு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நாங்க வந்து ஃபிளாட் வீட்ல இருந்து டெரஸ் வீட்டுக்கு வந்து வீடு மாறி வந்தோம். ஸோ அந்த வீட்டுல வந்துட்டு 4 ரூமு 3 பாத்ரூம் இருக்கிற நார்மல் டபுள் ஸ்டோரி வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு வந்து இன்னொரு தம்பி பிறந்தாங்க. அவருக்கு அப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெரிய சித்தி வந்துட்டு எங்க கூட வந்து இருந்துட்டாங்க. ஏன்னா தம்பி அம்மாவையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்து இருந்துட்டாங்க. அண்ட் தென் என் அப்பாவோட தம்பியும் வந்துட்டு அந்த டைம்ல எங்க கூட தான் வந்து இருந்தாரு. சோ அவர் இருக்கிறப்ப மேல ரூம் வந்துட்டு 3 ரூம் வந்து நாங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அப்பா அம்மாக்கு ஒரு ரூம், எங்க பிள்ளைங்களுக்கு அப்புறம் சித்தி நாங்க எல்லாம் ஒரே ரூம்ல தங்கணும். சித்தப்பா வந்துட்டு ஒரு ரூம்ல தங்கி இருந்தாரு. சோ சித்தப்பா ரூமும் எங்க ரூமும் வந்து அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கும். சோ 2 ரூமுக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் ஸ்கூல்ல வந்துட்டு லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பா தான் வந்து ஏத்துவாரு. அவரு எங்க சித்தப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் சும்மா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால வந்து ரொம்ப பயம் அந்த டைம்ல ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப பயமா இருக்கும். சோ நாங்க அவர் வர்ற ஸ்கூல் முடிஞ்ச உடனே நாங்க கேன்டீன் போயிட்டு திருப்பி வெளியே வர்றதுக்கிட்டே அவர் ஸ்கூல்ல வந்து பாத்துட்டாரு. நான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு வந்தது கேன்டீன்ல இருந்து. சோ அவர் வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியல. அவருக்கு வந்து அந்த கரெக்ட் சொன்ன டைம்னா அந்த வெளியே வந்து நின்றுணும். அவருக்கு ஒரு 2-3 செகண்ட் அவருக்கு வந்து அந்த கோவம் வந்துடும். யான்னு எனக்கு தெரியல அந்த டைம்ல. அதனால வந்துட்டு ஸ்கூலுக்கு ஏத்திட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் என்னோட தொடை வந்து திருவிக்கிட்டே வந்தாரு. பின்னாடி உட்கார வச்சு திருவிக்கிட்டே தான் வந்தாரு. ஸோ எனக்கு அது ஒரு பயம். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு அந்த பயத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லேசா காய்ச்சல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே நார்மலா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டு நைட்டு தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எங்க சித்தப்பா ரூம்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு எங்களை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு கருப்பான உருவம் தெரிஞ்சிச்சு. கண்ணு ரெண்டும் ஒரு மாதிரி சோப்பா. ஸோ அப்பதான் வந்துட்டு நான் வந்து கதவு பக்கம் அண்ணன் சைடு கதவு பக்கம் வந்து திரும்பி படுத்திருந்தேன். ஸோ ஒரு நம்ம நைட்ல வந்து லேசா முழிப்பு வந்து நம்ம திரும்பி படுப்போம்ல, அந்த மாதிரி திரும்பி படுத்தப்ப வந்துட்டு என்னோட பெரிய தம்பி என் முன்னுக்கு படுத்திருந்தாரு. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ பயம் வந்துருச்சு. லைக் அது என்னை பார்த்துட்டு நாக்க புருஷா நீட்டுது. அந்த ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஒரு நாக்கு அவ்வளோ நீட்டு எட்டி பாக்குது. ஆனா நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த பயத்தினால என்ன செய்யுதுன்னு தெரியாம என் தம்பி புடிச்சுக்கிட்டே வந்து நான் படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துலயே வந்து ஏன் சித்தி எழுப்புல? சித்தி வந்து கொஞ்சம் தூரமா ஏன்னா நாங்க 4 பேர் இருந்தோம்ல, 4 பேர் இருந்ததுனால சித்தி வந்துட்டு சின்ன தம்பியோட வந்துட்டு கடைசியில படுத்துக்கிட்டாங்க. அதாவது செவுரு பக்கமா கத்தி கதறி எழுப்பிருக்கலாமே, ஊரே கூப்பிட்டுருக்கலாம்ல. ஐயோ எனக்கு அந்த டைம்ல என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த நான் எப்படி பார்த்தேன்னு சொன்னாக்கா, அந்த கண்ணு நம்ம அரை தூக்கத்துல கண்ணு ஒரு மாதிரி லேசா திறப்போம்ல, அந்த மாதிரி திறந்து பாக்குறேன். மேபி அது என்னை பாத்துருச்சா இல்ல வந்து எங்க ரூம் எட்டி பாக்குதா அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா லைக் அது வந்து கொஞ்சம் லைட்டா முடி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா லேசா சொட்டை மின்னுக்கு மட்டும். ஆனா அந்த கருப்பான கண்ணு ரெண்டும் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல, அந்த பாம்பு மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. நாக்கு அவ்வளவு நீளமா இருந்தது. லைக் மேபி அது உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அப்புறம் என்ன பண்ணாரு, பெரியப்பா வந்து கொஞ்சம் அவரும் அந்த சாமி அழைச்சி எல்லாம் பாப்பாரு. அவர்கிட்ட அதை பத்தி சொல்லி அவர் வந்து வீடு ஃபுல்லா வந்து கட்டு போட்டுட்டு போனாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்து வீடு கோச வீடு, அதனால வந்து அங்கேயும் ஏதாச்சும் வந்துட்டு போற மாதிரி நிறைய உருவங்களை வந்து பார்க்க முடிஞ்சது என்னால. யார் பாப்பா? நீங்க மட்டும் தான், உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுதா? மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருமே எதுவுமே ஷேர் பண்ணல யாருக்கிட்டயும். எங்க அம்மாவுக்கு நிறைய தெரியும். அம்மா வந்து காலையிலேயே ஏஞ்சிருவாங்கல்ல. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க பாத்துருவாங்க. எங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஆண்டி யாராச்சும் வந்தாங்கன்னா பேசிக்கிட்டுனா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நானும் தான்க்கா பார்த்தேன், இந்த வீட்ல இருந்து இப்படி வந்துட்டு போனுச்சு, அந்த வீடு அப்படி வந்துட்டு போனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே ஒரு 2-3 தடவை பார்த்திருக்கேன். பின்னாடி கதவு திறக்கிறப்போ வந்துட்டு நம்ம வீட்ல இருந்து யாராச்சும் எட்டி பார்த்துட்டு டக்குன்னு ஓடுனாங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். அந்த மாதிரி பட்டுன்னு பார்த்துட்டு பட்டுன்னு ஓடுற மாதிரியே ஒரு கருப்பு உருவம்லாம் நான் பார்த்திருக்கேன் அந்த டைம்ல.
ஸோ ஆனா நான் மேபி யாராவது ஏன்னா காசு வீடுல யாராவது மேபி அங்க கொஞ்ச நேரம் இருந்துக்கலாம் மனசாலு. இல்லக்கா அந்த அந்த வீட்டுல யாருமே வந்ததே இல்லை இது வரைக்கும். யாரும் அவங்க வந்து இருக்கவும் மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. நாங்க போனதுல இருந்து எத்தனையோ வருஷமா அந்த வீடு வந்துட்டு நான் அப்ப போன புதுசு ஒரு 2 வருஷம் தான் அந்த வீட்டை யாருமே வாங்க வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தவங்க வாங்கி இந்த வீடை வந்து உடைச்ச மின்னுக்கு வந்து பாதி உடைச்சு பாதி பின்னாடி சைட்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த நடு வீடு மட்டும்தான் கோசமா இருக்கும். இன்னொன்னு அந்த வீட்டுல வந்து நாங்க நாயெல்லாம் வளர்த்ததுனால நாயெல்லாம் அங்க கட்டி போட்டிருப்போம். சோ அங்க யாராச்சும் வந்தாக்கா கண்டிப்பா தெரியும் நம்மளுக்கு. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.